வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இன்னொரு ஸ்டார் பார்க்க போகிறோம். இதில் நான் சென்டரில் வந்து ட்ராப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ட்ராப் பீட் இல்லைன்னா லாங் பீடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பீடு அந்த மாதிரி. இது வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கடையில் கிடைக்கிது. என்கிட்ட இருந்த சைஸில் நான் இதை யூஸ் பண்ணேன். இன்னுமே இது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக நீளமாலாம் கிடைக்கும். அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நிறைய சென்டரில் வந்து இன்னும் ஃபில்லிங்காக கொண்டு வர முடியும். சென்டரில் எத்தனை பீடு கொண்டு வர முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாயிண்டடும் கூடும். எனக்கு 6 தான் வந்துச்சு. ஸோ எனக்கு 6 பாயிண்ட் ஸ்டார் தான் கிடச்சிச்சு. இன்னும் ரொம்ப இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னாக்கா 8, 10 அந்த மாதிரி போக முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் இது இன்னும் நல்ல கலர்ஃபுல் ரங்கோலியாக நமக்கு இன்னும் அழகாக கிடைக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி பீடு யூஸ் பண்ண போகிறேன். இது ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். இது கடைகளில் நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. இன்னும் நீளமாகவும் இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும். இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்திருக்கேன், ரெயின் ட்ராப் பீடு. அதுக்கப்புறம் ஒரு 5 பீடு ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அகெயின் ஒரு ட்ராப் பீடு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்கிற பார்ட் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இந்த ரவுண்ட் பீட் சைடு இருக்கணும். இந்த ஷார்ப்பாக இருக்கிற இது கீழ் நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே சர்க்கிளாக கொண்டு வரணும். இந்த மாதிரி எத்தனை தடவை கொண்டு வர முடியுமோ அது கொண்டு வாங்க. இந்த பீடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சில இதில் 6 வரும், சில இதில் 8 வரைக்கும் கூட வரும். ஸோ இது பீடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் இந்த இடத்துல நமக்கு எண்டிங் வர வரைக்கும் நமக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ஸோ நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இந்த சென்டர் ஃப்ளவர் தான் சொன்னேன். எனக்கு 6 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகணும். இது வந்து எல்லாமே 6ல் கம்ப்ளீட் ஆகாது. பீடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த இதில் கவுண்டிங்கில் போகும். 7, 8, 9 அப்படிங்கிறது இந்த சைஸ் ஆஃப் பீடு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. எத்தனை பீடு இருந்தாலும் ஸ்டெப்ஸ் ஒன்று தான். இந்த லாஸ்ட்டு ஸ்டெப் இந்த ரவுண்டில் இங்கே 2 போட்டு சென்டரில் 1 போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி டிசைன் கொண்டு வந்துக்கலாம். இந்த சென்டர் பீடுக்கும் இந்த நெக்ஸ்ட் இருக்க சென்டர் பீடுக்கும் நடுவில் ஒரு வி ஷேப் கொண்டு வருவோம். இன்னும் நான் 1 சைடு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 4 ரெட்டு, ஒரு ஒயிட் ஒன்று எடுத்திருக்கேன், 4 mm. இதுக்கு அடுத்த சைஸ் பீடு. அகெயின் ஒரு 3 எடுத்திருக்கேன். இப்போ இந்த வயரை வந்துட்டு இந்த ஒயிட் வழியை நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் இந்த மாதிரி 3 பெட்டல் ஷேப் நமக்கு கிடைக்கும். அகெயின் ஒரு 4 பீடு போட்டு இந்த சென்டரில் இருக்கிற பீடில் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போலயே நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா சைடுமே. இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நார்மல் ஸ்டார் கோலம் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் 8 ட்ரை பண்ணேன், பட் எனக்கு 6 தான் வந்துச்சு. இது டிசைன்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு. கலர் தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா நான் எல்லாமே லைட் கலரில் போட்டுட்டு இதை டார்க் கலராக தெரியுது. ஸோ இட்ஸ் ஓகே, இதுவும் ஒரு பளிச்சு கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சென்டரில் டாட் வைக்கலாமா, ரெட் பீட் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்ருக்கு.
நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதும், பிகினர் ஃப்ரெண்ட்லி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.